இது வந்து சனீஸ்வரர் கோயிலா? ஆமா. சனீஸ்வரர் கோயில் வந்து நான் ஏன் வேணான்னு போனேன், எனக்கு ஒருத்தர் சொன்னாரு, அவங்க பரிகாரம் இருக்கவங்க மட்டும்தான் போகணும், பரிகாரம் இல்லாதவங்க போகணும். நம்ம போய்க்கிறோம் பரிகாரம் பண்ணிட்டு போய் குளிச்சுட்டு அதுக்கு சனீஸ்வரர் கோயில் தான் இங்க பக்கம் தான் காட்டுது. சும்மா அப்படி போய் பார்த்துட்டு வரக்கூடாது. நீங்க வந்து காமிச்சிங்களா? ஹலோ, அப்ப திருக்கோயில்காடு திருவாரூர்ல இருக்குண்ணா. இன்னைக்கு காலைல இருந்து ஒரு 5 சிவன் கோயில் போயிருக்கேன், பாடல் பண்ணி. இப்பயும் ஒரு கோயிலுக்கு தான் போயிருக்கிறேன். சீவாஞ்சியமா? இல்ல அது வேளாங்கண்ணி வந்துட்டு வேளாங்கண்ணி மாதம் பார்த்துட்டு இங்க வந்து அதுக்கப்புறம் சிவங்கெல்லாம் போயிட்டு இருக்கோம். சரி, நான் நாளைக்கு காலைல பண்றேன், ஊருக்கு வந்துடுவேன். சரி, நான் அதான் நான் அப்படியே சொல்றேன். நீ வந்து அங்க நீங்க சொல்ற கோயில் வந்து இருக்குல்ல, இதெல்லாம் அப்படின்னு திருக்கோயில்காடு ஒன்று சரி அங்கே போயிட்டு அப்படி சுற்றி வரும். சீவாஞ்சி அங்கே கும்போணம் ரோட்டில் அது சீவாஞ்சியெல்லாம் தான். அது ஒருத்தர் சொல்றாரு, அவங்க வந்து எப்படின்னா அவங்க போன கோயில்லாம் பார்க்க சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து பக்கத்துல இருக்குது, நான் எப்போனா போவாங்க. சீவாஞ்சி எல்லாம் வந்து கும்பகோணத்துக்கு அடிக்கடி போவேனா, அதெல்லாம் வந்து எப்போனா பார்க்க முடியாதா, அது பசங்க பார்த்தோம். உள்ள கோயிலும் மெயின் ரோட்டில் உள்ளதை பஸ்ஸில் டக்கு ஏறி இறங்கிட்டு போயிட்டு வந்துட்டு வெளியே போயிட்டோமா? வெளியே அப்படிதான் போகணும். வீட்டு மேப் காமிச்சுல தான் அந்த அந்த பக்கம் காமிச்சேன். பத்து நிமிஷம் இருக்கிற வாசல் அப்படியே பாதிக்கும். உலக மிளகு நீங்க இருக்கிற வாசல் ரொம்ப சிறப்பு. இருக்கிற வாசல் டக்குனு சிறப்பு. அவங்க கொண்டு மரங்கள் நீங்கள் அவசியம் பண்ண சொல்லிடுவாங்க. சீக்கிரம் முடியுமா? சீக்கிரம் போயிடலாம். இருக்கிற வாசல் பெரிய அங்கே மரங்கள் காமிச்சு